ஓம் நம சிவாய. வணக்கம். கடந்த நிகழ்ச்சியிலே தானத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லற விதி என்றொன்று இருக்கிறது. குடும்பம், இந்த குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அமைப்பு அந்த காலத்திலே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழையடி வாழையாக சிறப்போடு வாழுகின்ற அந்த வாழ்க்கையை நெறிப்படுத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். அந்த நெறிப்படுத்தல் வழியிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. அந்த இல்வாழ்வான் என்பவன் துறவிகளுக்கு தானம் கொடுப்பது, பிறருக்கு நன்மை செய்வது, உதவுவது, இப்படியான குணங்கள் இல்வாழ்வானிடம் இருக்க வேண்டும். ஒன்று, இந்த இல்லற வாழ்க்கையிலே ஒரு அமைப்பொன்று இருக்கிறது. கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை, பிள்ளைகள், இது குடும்பம். இந்த குடும்பத்திலே உறவுகள் பல இருந்தாலும் பிரதானமாக கணவன் மனைவி என்கின்ற உறவு. இந்த கணவன் மனைவி என்கின்ற உறவிலே முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு பெண் தன் கணவனை தினமும் பாதங்களை தொட்டு வழிபடுவது என்ற முறை இருக்கிறது. அது ஏன் என்று சொன்னால், அதாவது கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஒரு பெண் தன் கணவனை காலை தொட்டு வணங்குகின்ற போது அவளுடைய மனம் பக்குவ நிலைக்கு வருவது மட்டுமல்ல, அந்த அவளுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த இறைவனுடைய அந்த இறை ஆற்றல் அவளுக்கு கிடைக்கிறது. ஒரு பெண் சக்தியாக மாறுகிறாள். உமாதேவியார், அதாவது பார்வதி அம்மை, எப்போதும் சிவனை வணங்கி கொண்டே இருப்பவள். அவள் சிவனை வணங்கி கொண்டு இந்த அண்ட சராசரங்களையும் பாதுகாக்கிறாள். ஒரு மனைவி குடும்பத்தை பாதுகாப்பது போல, ஒரு குடும்பத்தை கவனிப்பது போல, பார்வதி தேவி இந்த உலகத்தை அவளே பாதுகாக்கிறாள். அவள் அன்னை பராசக்தி என்று சொல்லுவோம். அதே போல் ஒரு பெண் தன்னுடைய கணவனை பாதம் தொட்டு வழிபடுகின்ற போது அவள் சக்திக்கு நிகராக உருவாகிறாள், செயல்படுகிறாள். அதனால் அந்த குடும்பம் சிறப்பாக அமைவதற்கு ஏதுவாகிறது. அவள் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக, கணவனுக்கு நல்ல மனைவியாக, அந்த குடும்பத்தினுடைய தலைவியாக. இதனால்தான் பெண்ணை முதல் சொல்லுவது அம்மா, அதுக்கு பிறகுதான் அப்பா. முதல் அம்மா. நாங்கள் கோவில்களிலே உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் என்றுதான் அண்ணாமலையாருக்கு சொல்லப்படுகிறது. சிவனுக்கு முதல்ல சக்தியைத்தான் முதலாக வைக்கிறார்கள். அதே போன்று ஒரு இல்லத்திலே பெண்ணைத்தான் முதலாக வைக்கிறார். அம்மாதான் முதல், அம்மாதான் எல்லாம், பெண் தான் எல்லாம். அந்த பெண் அறம் சொல்லுகின்ற நெறியிலே, நெறி சொல்லப்படுகின்ற வழியிலே வாழுகின்ற போதுதான் அந்த குடும்பம் சிறப்பாக வருகிறது. ஆகவே கணவனை தினமும் தொட்டு வணங்குகின்ற பெண் நல்ல தாயாக, நல்ல மனைவியாக, ஒரு பெரும் குடும்ப தலைவியாக, ஒரு சக்திக்கு நிகரானவளாக அந்த குடும்பத்தை வழிநடத்தி அந்த குடும்பத்திலே எல்லோருமே வாழையடி வாழையாக சிறப்பாக வாழக்கூடிய வழியை காட்டுகின்றாள். இதுதான் எங்களுடைய சைவ சித்தாந்தம், இல்லறத்தை பற்றி சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். ஓம் நம சிவாய.